ஹலோ நம்ம பாக்ஸிங் சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ரொம்ப ஈஸியாக நம்மளோட மொபைல்லையே வாக்காளர் அடையாள அட்டை அதாவது ஓட்டர் ஐடி வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பாக்ஸிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு www.nbsb.in அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார்ம் 6 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்காங்க இங்கிலீஷ்னு. லாங்குவேஜை செலக்ட் பண்ண அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்கா அதாவது உங்களுடைய வட்டம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நேம் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுடைய நேம் அதாவது உங்களுடைய சர்டிஃபிகேட்லலாம் என்ன நேம் இருக்குதோ அதை வந்து என்டர் பண்ணிக்காங்க. உங்களுடைய நேம் வந்து மேலே என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே தமிழில் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் இருந்தால் தமிழில் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்காங்க நேமை. நெக்ஸ்ட்டு ஷோர் நேம் அப்படிங்கிற இடத்துல அதாவது உங்களுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்டு வேற ஒரு நேம் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாத விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ரிலேட்டிவ் அப்படிங்கிற இடத்துல அதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாராவது நேமை வந்து என்டர் பண்ணிக்காங்க. அதே மாதிரி நேம் என்டர் பண்ண அப்புறம் கீழே வந்து தமிழில் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் ரிலேஷன், அவங்க வந்து உங்களுக்கு என்ன ஒரு ரிலேஷனாக இருக்காங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. அதாவது ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அதர் இந்த மாதிரி என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட்டா பர்த் என்டர் பண்ணணும். ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய டேட்டா பர்த் செலக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், அல்லது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா பர்த் வந்து டேரெக்டாகவே என்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேட்டா பர்த் என்டர் பண்ண அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஏரியாங்கிற இடத்துல உங்களுடைய என்ன ஸ்ட்ரீட்டோ அதை வந்து என்டர் பண்ணிக்காங்க. டவுன் ஆர் வில்லேஜுங்கிற இடத்துல உங்களுடைய வில்லேஜ் ஆர் டவுன் நேமை வந்து என்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது உங்கள் ஏரியாவில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அந்த போஸ்ட் ஆஃபீஸோடைய இடம் அந்த ஊரோடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்கோடு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பின்கோடு வந்து என்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் மேலே கொடுத்த அட்ரஸ்லேயே தான் இப்போவும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சேம் ஆஸ் எபோ அப்படிங்கிறத டிக் பண்ணிக்காங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேலே என்டர் பண்ண அட்ரஸ் அப்படியே இங்கே காப்பி ஆகிடும். இந்த ஆப்ஷனல் பர்டிகுலர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த டிசபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல அதாவது நீங்கள் உடல் ஊனமுற்றவராக இருந்தால் ஸோ அதில் நீங்கள் எந்த கேட்டகரிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் யுவர் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிற இடத்துல நம்மளுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஃபோட்டோ வந்து 2 MBக்கும் குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. இந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இடத்துல சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண மாதிரியே அதாவது உங்களுடைய ஏஜ் வந்து இருக்கிற மாதிரி ஏதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதோடைய ஃபோட்டோ வந்து 2 MB குறைவாக அப்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏஜ் ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும்பா. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்காங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட், இந்தியன் பாஸ்போர்ட், பேன் கார்டு இதில் எந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்காங்க. அந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு 2 MBக்கும் குறைவாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்காங்க. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடிய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து என்ன சப்மிட் பண்ணுறீங்களோ அதை இந்த செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதை வந்து சூஸ் பண்ணிக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ், இந்தியன் பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, இந்த மாதிரி வாட்டர் பில், டெலிஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி அது 2 MBக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். கேப்சா கோட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் என்டர் பண்ணிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் ஈஸியாக ஓட்டர் ஐடியை பெற்றுக்கொள்ளலாம் நண்பா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.